மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களின் சார்பில் எல்லாம் வாழ்த்துறேன். ஒரு ஏழை எளிய வீட்டில் பிறந்து கடைசி பெஞ்சில் உட்காந்து வாழ்க்கையில் என்ன பண்ண போறேனே தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி படித்து ஒரு மக்கு மாணவனா ஸ்லோ லேர்னரா மெல்ல கற்கும் குழந்தையா இருந்து நான் நினைத்து பார்த்ததே இல்லை நான் அமைச்சரவையில் வருவேன். ஆனால் என்னை பார்த்த உடனே நினைச்சு உன்னால் முடியும் கையை பிடிச்சு தூக்கி விட்ட என்னுடைய தலைவர் சி ஜோசப் விஜய் என்ற ஒரு மனிதர் மீது நம்பிக்கை வைத்தார். சி ஜோசப் விஜய் எனும் நான் வெற்றி தலைவன் வழியில் நித்தம் செல்வோம், கொள்கை தலைவன் வழியில் யுத்தம் வெல்வோம். கொஞ்சம் உணர்ச்சி வேகத்துல உங்க கையால விருது வாங்குறது சந்தோஷம்னு என் காலில் விழ வந்தாங்க. இந்த பூமி பேரே பூமி தாய், தமிழின் பேரே தமிழ் தாய். உங்க காலில் தான் நாங்க விழணும். நிம்மதியா? அமைச்சருக்கு முன்பு அமைச்சர் ஆனதுக்கு பின்பு இல்ல, நிம்மதிங்கிறது ஒரு முன்முடிவுங்க. போன வருஷம் இதே மேடையில நாங்க நின்ன நம்ம சகோதரி கனிமொழி கருணாநிதி அம்மா எம்பி அம்மா வந்திருந்தாங்க. நான் அங்கிருந்து ரேபிட் ஃபயர் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். எல்லாரும் கேட்கறது விமர்சனம். இல்ல, விமர்சனம் ரொம்ப முக்கியம். ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களுக்கு நம்ம செவி கொடுக்கலன்னு வைங்களேன், வெற்று புகழ்ச்சியிலேயே நம்ம பறந்துகிட்டே இருப்போம். நீங்க எது பண்ணாலும் பாராட்டுறதுக்கு 4 பேர் இருப்பாங்க, அவங்க நண்பர்கள். எது பண்ணாலும் விமர்சனம் மட்டுமே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எதிரிகள். ஆனா ஆக்கப்பூர்வமான விமர்சனம் சொல்றாங்க பாருங்க. ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT Holidays தான். GT Holidays, South India's #1 travel brand. I decide, I go extra. Presta, always extra. டாக்டர் ஸ்ரீ வர்மாஸ், நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம். அனைவருக்கும் மாலை தமிழ் வணக்கத்தை சொல்லிக் கொள்வது மகிழ்ச்சி அடைகிறேன். என் நெஞ்சிற்கினிய நண்பர், என் சகோதரன், சாதனை செய்வதையும் சாகசம் செய்வதையும் வாழ்நாள் லட்சியமாக கொண்டிருக்கிற அருமை சகோதரர் ஏமச்சந்திரன், என்னுடைய சின்னத்திரையின் செல்வ மகள் அச்சுமா, எங்கள் வீட்டு சகோதரி, நான் நின்ற இடத்தில் இப்போது நின்றுட்டு இருக்க என்னுடைய தம்பி, எப்போதும் சுயசக்தி விருதுகளினுடைய ஆணிவேராக இருக்கக்கூடிய சக்தி மசாலா குடும்பத்தார், என்னை போலவே இந்த வரலாற்று சிறப்புமிக்க சட்டமன்றத்தில் சிறப்பாக கடமை செய்து மிக சிறப்பான பேச்சை கடந்த வாரம் நல்கிய அன்பு சகோதரி சௌமியா அம்மா, அண்ணா நகர் மண்ணின் மைந்தன் எங்க சட்டமன்ற உறுப்பினர் எங்க MLA ராம்குமார் சார், இன்னொன்று ஆடறிந்த நல்ல அறிஞர் பெருமக்கள், கலைஞர்கள், சிறப்பு விருந்தினர்கள், அனைத்துக்கும் மேலாக இந்த விருதுகளை வாங்கி இந்த விருதுகளுக்கு பெருமை சேர்க்கக்கூடிய சிங்க பெண்கள் உங்கள் அத்தனை பேரையும் நான் தலை வணங்குறேன். ஒரே ஒரு சின்ன ரெக்வெஸ்ட், ஒரு சகோதரி கொஞ்சம் உணர்ச்சி வேகத்துல உங்க கையால விருது வாங்குறது சந்தோஷம்னு என் காலில் விழ வந்தாங்க. இந்த பூமி பேரே பூமி தாய், தமிழின் பேரே தமிழ் தாய். உங்க காலில் தான் நாங்க விழணும். நீங்க எந்த ஆணின் காலிலும் ஒரு பெண் விழவே கூடாது. உங்க கையில இருக்கக்கூடிய ஒரு சிறந்த ஒரு திறமையை பயன்படுத்தி இந்த மண்ணுக்கும் மக்களுக்கும் நீங்க ஏதோ ஒரு சாதனை செய்ததால தான் இங்க வந்தீங்க, இந்த மேடைக்கு வந்தீங்க. இந்த விருது கொடுக்கறதால, உங்களுக்கு இந்த விருது கிடைக்கிறதால அந்த விருதுக்கே பெருமை. அதனால உங்களுடைய விருதுகள்லாம் பல்கி பெருகணும். இது நான் மட்டும் கிடையாது, மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் சி ஜோசப் விஜய் அவர்களின் சார்பில் எல்லாம் வாழ்த்துறேன். அவங்க அச்சுமா சொன்னதுதான் கன்விக்ஷன் தான். உண்மையிலே உங்களால முடியும், நீங்க நம்புங்க. முடியாதது என்பது உலகத்தில் கிடையவே கிடையாது. ஒரு ஏழை எளிய வீட்டில் பிறந்து கடைசி பெஞ்சில் உட்காந்து வாழ்க்கையில என்ன பண்ண போறேனே தெரியாம ரொம்ப கஷ்டப்பட்டு போராடி படித்து ஒரு மக்கு மாணவனா ஸ்லோ லேர்னரா மெல்ல கற்கும் குழந்தையா இருந்து படித்து வாழ்க்கையில் எப்படியாவது பெரியாளாக முடியும் அப்படின்னு நினைத்து கிடைத்த சிறு சிறு வாய்ப்புகளை மைக்கை பிடித்து 50 பேர் இருந்தாலும் பேசுறது, 5 பேர் இருந்தாலும் பேசுறது, எப்படியாவது பேசுறது, எங்க பார்த்தாலும் பேசுறதுன்னு எல்லா இடத்துலையும் ஓடி ஓடி பேசி இன்னைக்கு நான் நினைத்து கூட பார்த்ததில்லை, நான் நினைத்து பார்த்ததே இல்லை நான் அமைச்சரவையில் வருவேன். ஆனால் என்னை பார்த்த உடனே நினைச்சு உன்னால் முடியும் கையை பிடிச்சு தூக்கி விட்ட என்னுடைய தலைவர் சி ஜோசப் விஜய் என்ற ஒரு மனிதர் மீது நம்பிக்கை வைத்தார். அப்ப நாம என்ன பண்ணோம்னா, என்னைக்கோ ஒருத்தங்க நம்ம மீது ஒரு நம்பிக்கை வைத்து கை கொடுக்கும் போது அதுக்கேற்ற மாதிரி நம்மள தகுதியானவர்களா முழு உழைப்பு செலுத்தி நம்ம முதல்ல நாம நம்பணும். அப்பதான் உலகம் நம்மளை நம்பணும். ஆல் தி வெரி பெஸ்ட். கான்ஃபிடென்ட்டா இருங்க, வெற்றி நிச்சயம். தேங்க்யூ சோ மச். நான் அமைச்சர் சொல்றதா டிஜே தனியா ஸ்கோர் பண்ணிட்டு இருக்கேன் பாத்தீங்களா? கொடுக்குற காசுக்கு ஏதாவது பண்ணும்ல. அதாவது நான் அமைச்சர்னு சொல்றதா, அண்ணன் சொல்றதா, இல்லனா சார்னு சொல்றதான்னு நான் யோசிச்சுக்கிட்டே இருந்தேன். ஆனா என்ன வேணா சொல்லுங்க. தம்பின்னு அழகா சொன்னாரு.
ஐ திங்க் அசுமா ஒரு முக்கியமான கேள்வி இருக்கு ராஜமோகன், கேட்டலாமா? இட்ஸ் லைக் ரேபிட் ஃபயர்னு வெச்சுக்கோங்களேன். ரேபிட் ஃபயர். ரேபிட் ஃபயர் மாதிரி. ஓகேங்களா? போன வருஷம் ஆ. இதே மேடையில நான் அங்க நின்ன நம்ம சகோதரி கனிமொழி கருணாநிதி அம்மா எம்பி அம்மா வந்திருந்தாங்க. நான் அங்கிருந்து ரேபிட் ஃபயர் கொடுத்துக்கிட்டு இருந்தேன். அப்புறம் பிரேமலதா அம்மா ஒரு வாட்டி வந்தாங்க. ஆமா. ஆனா அங்க இருந்தப்ப ரொம்ப ஜாலியா இருந்தது. இங்க இருக்கும்போது என்னத்த கேட்க போறாங்களா, இதுல கோத்து விட போறாங்களா, கேளுங்க பாத்துறோம். நல்ல கேள்விதான். அமைச்சருக்கு முன் அமைச்சருக்கு பின் அப்படின்றதுல ஒரு சில வார்த்தைகள் நான் கேட்டுட்டே வருவேன். ஸோ அதற்கு முன் இந்த வார்த்தை எப்படி இருந்தது, இப்போ இந்த வார்த்தை எப்படி இருக்கு அப்படின்றதான். முதல்ல நேரம். 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 எஸ். கடிகார முள்ளத்தோடு கடுமையா போட்டி போட்டுக்கிட்டு இருக்கிறேன். கைக்கு கேலண்டரே இருந்தா கூட மாட்டேங்குது. முதல்ல அந்த பரப்புரை காலத்திலே ஒரு சரியா ஒரு 100 நாட்கள் வீட்டில் சரியா பேச்சுவார்த்தை இல்லை, சாப்பிடல, டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியல. ஏன்னா நான் நின்ற இடம்லாம் ஒரு இன்னொரு கட்சியுடைய கோட்டை. தமிழ்நாடு முழுக்க தோற்ற போதே அவர்கள் வென்ற 2 தொகுதிகளில் ஒன்று அந்த நான் என்ன தொகுதி. அதனால கடுமையா போராடி ஜெயிச்சு முடிச்சு அந்த சர்டிஃபிகேட் வாங்கிட்டு வீட்டுக்கு வரும்போது தான் ரியலைஸ் பண்ண ரொம்ப நாளா நம்ம சரியா பேசலேன்னு. அவங்களுக்கு தெரியும் நம்ம சின்ன அப்பார்ட்மெண்ட் வீடு. அங்க வந்த பிறகு நான் சாரி சொல்றதா தேங்க்யூ சொல்றதான்னு தெரியல. இப்போ என் குட்டி பையன் ஓடி வந்து என்னை கட்டி பிடிச்சான். என்னுடைய மனைவி அவங்க அந்த ஆரத்தி எடுத்தாங்க. நாங்கள் அப்போ சரியாக பேசிக்காம இருந்தோம். என்ன சொல்றதுல பதவியேற்பு விழாக்கு வேற அவங்களை கூட்டு போக முடியாமல் விட்டுட்டேன். அப்போ நம்ம ஸ்டைல் என்னைக்கு நம்ம சாரி சாப்பிட்டியாமா அப்படிதான் நான் கேட்டேன். வேர்ட் அக்செப்ட் அவங்க புரிஞ்சுப்பாங்க. அதான் மாறாமல் இருப்பது இந்த மைக்கு கூட தான். சாப்பிட்டியாமான்னு நான் கேட்டேன். அவங்க வந்து நான் சாப்பிட்டேன், நீங்க சாப்பிட்டீங்களா அப்படின்னாங்க. அவ்வளோதான். அப்போ அமைச்சராகிறதுக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதை தான் இப்போ. ஆனால் இந்த நேரம் மட்டும் போத மாட்டேங்குது. இன்னும் இப்போலாம் அவங்க வந்து ரொம்ப புரிஞ்சுக்கிட்டு நானே கூட ஒரு 10 நிமிஷம் உட்காந்துட்டா கூட இன்னும் உங்க மீட்டிங் டைம் ஆயிடுச்சு கிளம்பி போங்கன்னு சொல்றாங்க. அதனால நேரம் போதவில்லை. அதுதான் பதில். அடுத்தபடியாக உறவுகள். முதல் பதிலே சேர்த்து சொல்லிட்டேன்னு நினைக்கிறேன். எங்க கழகத்திலையும் சரி, நம்மளுடைய நண்பர்கள் வட்டத்திலையும் சரி, உறவுகள் என்பவர்கள் வந்து கூட பிறந்தவங்க கிடையாது. யாரெல்லாம் மண்ணையும் மக்களையும் இந்த ஊரையும் நேசிக்கக்கூடியவங்க அத்தனை பேருமே எங்களுடைய உறவுகள் தான். இங்க இருக்க அத்தனை பேருமே உறவுகள் தான். என் கூட வந்திருக்காங்க பாருங்க. ஜெகதீஷ் பாண்டியர் வந்திருக்காரு, தம்பி மகுவி, அமலஞ்சரம், ஷக்கீர், அருண். அவங்கெல்லாம் அவங்க அப்பா அம்மா யாரு, எங்க அப்பா அம்மா யாரு. பட் எல்லாருமே ஊருக்கு உழைக்கிற ஒவ்வொருத்தருமே உறவுகள் தான். லாஸ்ட் ஒன், நிம்மதி. நிம்மதியா? அமைச்சருக்கு முன்பு அமைச்சர் ஆனதுக்கு பின்பு. இல்ல, நிம்மதிங்கிறது ஒரு முன்முடிவுங்க. குழந்தைங்க எப்பயுமே அப்பா அம்மா கிட்ட நிம்மதி கேட்பாங்க. அப்பா அம்மா எப்பயுமே குழந்தைகள் மூலமா நிம்மதி வரும்னு எதிர்பார்ப்பாங்க. காலைல எழுப்பும் போதே கத்தி எழுப்புவான், எழுந்திரி பக்கத்து வீட்டு பையனப்பாரு அப்படின்னு கத்துவாங்க. என்னைக்காவது குழந்தை சொல்லியிருக்கா எழுந்திரி பக்கத்து வீட்டு அப்பா அம்மா வைப்பாரு, அவங்க எவ்வளவு அன்பா சொல்றாங்களோ இல்ல. இப்ப நிம்மதிங்கிறது முன்முடிவு நாம் எடுக்கிறது தான். இந்த எம்டி நெஸ்ட் சிண்ட்ரோம் அப்படின்னு ஆங்கிலத்துல சொல்லுவாங்க. ஒரு முட்டையை பறவை அழகா அடை காத்து அது குஞ்சு பொரித்து தன்வாயால் உணவு ஊட்டி அது சிறகு வளர்த்து இறகு வளர்த்து கொஞ்சி அது சிறகடித்து பறந்த பிறகு என்ன போயிருச்சு நான் தானே வளர்த்தேன் அப்படின்னு சோகத்திலே இருக்குமா. ஆனா அதன் பிறகுதான் அது வலிமையான பறவையா நம்ம மாறும். அப்ப இந்த நிம்மதி இல்லை, நேரம் இல்லை, பாசம் இல்லை, அதெல்லாம் அடுத்தவங்க கிட்ட எதிர்பார்க்கும் போது அதுல அர்த்தமே இல்லை. என் நிம்மதி என்கிட்ட இருக்கு, நல்லா இருக்கேன், சந்தோஷமா இருக்கேன், ஹாப்பியா இருக்கேன், நிம்மதியா இருக்கேன். நான் கேட்கலாமா கேட்க கூடாது. ஆக்சுவலி கடைசி நிம்மதின்னு சொல்லிட்டேன். பட் கோத்து விடுறதுக்காக தானே நாங்க இங்க நிக்கிறோம். இது 5 பேர் கொண்ட குழு உள்ள உட்காரும். இந்த டாக் பேக்ல இப்பதான் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இதை கேளுங்க. எப்படி லாஸ்ட் அண்ட் ஃபைனல் எல்லாரும் கேட்கறது விமர்சனம். அமைச்சராக இருப்பதற்கு முன்பு அப்பவும் இருந்தது, இப்பொழுது எப்படி இருக்கு? இல்ல, விமர்சனம் ரொம்ப முக்கியம். ஆக்கப்பூர்வமான விமர்சனங்களுக்கு நம்ம செவி கொடுக்கலன்னு வைங்களேன், வெற்று புகழ்ச்சியிலேயே நம்ம பறந்துகிட்டே இருப்போம். நீங்க எது பண்ணாலும் பாராட்டுறதுக்கு 4 பேர் இருப்பாங்க, அவங்க நண்பர்கள். எது பண்ணாலும் விமர்சனம் மட்டுமே பண்ணிக்கிட்டே இருப்பாங்க எதிரிகள். ஆனா ஆக்கப்பூர்வமான விமர்சனம் சொல்றாங்க பாருங்க, அவர்கள் தான் உண்மையான விமர்சகர்கள். நான் பேசுற மொழி மாறி இருக்கு, நான் பேசுற விஷயம் மாறி இருக்கு. சின்ன பசங்க கிட்ட எல்லாம் நம்ம நிறைய கேட்கிறோம். ஒரு 4 ஆண்டு காலம் போர் உச்சத்துல இருந்தப்ப இலங்கையில போய் நான் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். அங்க ஒரு சின்ன பையன் ஒருத்தர் வந்து டீ கடையில வந்து வேலை பார்த்துக்கிட்டு இருந்தாரு. அவர் வந்து நான் கேட்டேன், ஏன்பா நீ வந்து எங்க வேலை பார்க்குற, இங்க வேலை பார்க்குற, படிக்கலையா? நான் பள்ளிக்கூடத்தை முடிச்சுட்டு இங்க வந்துட்டேன், அப்ப காலேஜ் போலாமே அப்படின்னு நான் அட்வைஸ் பண்ணிக்கிட்டே இருப்பேன். ஒரு நாள் நாங்கெல்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது, ஃப்ரெண்ட்ஸ்லாம் பேசிக்கிட்டே இருக்கும்போது நான் சொன்னேன், ரொம்ப நேரம் பேசிக்கிட்டே இருக்கோம், டீ சாப்பிடலாமா? உடனே அந்த சின்ன பையன்கிட்ட சொன்னா, அண்ணா டீயை சாப்பிட முடியாது, குடிக்கத்தான் இயலும் அப்படின்னாரு. ஆமால, நம்ம ரொம்ப வருஷமா டீ சாப்பிடலாமா சாப்பிடலாம். அப்ப இலங்கையில ஒரு கடையில் வேலை பார்க்கிற ஒரு இளைஞன் எவ்வளவு நல்ல தமிழ் பேசுறாரு பாருங்க. அதன் பிறகுதான் நாமளும் நல்ல தமிழ் பேசணும் அப்படிங்கறத ஒரு இளைஞன் கிட்ட நான் கத்துக்கிட்டேன். அப்ப விமர்சனம் என்பது அவசியமானது, ஆரோக்கியமானது, அனைவருக்குமானது. அதை நான் ஏற்றுக்கொள்கிறேன்.
நன்றி, தேங்க்யூ ஸோ மச். ஹாலிடேஸ்னாலே அது நம்ம GT ஹாலிடேஸ் தான். GT ஹாலிடேஸ், சவுத் இந்தியாஸ் #1 travel brand. I decide. I go extra. Presta. Always extra. டாக்டர் ஸ்ரீ வர்மாஸ் நம்ம தலைமுறைக்கான ஆரோக்கிய பொக்கிஷம்.